கர்த்தர் நம்முடைய இருப்பாராக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நாம் ஒரு அருமையான வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் நினைவுகூறத்தக்கதாக யோவான் 3ஆம் அத்தியாயத்திலிருந்து 16ஆம் வசனத்தை நீங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மிக முக்கியமான ஒரு வசனம் இது. ரொம்ப கருத்தூன்றி படிக்க வேண்டிய ஒரு வசனம். குறிப்பாக இந்த மாலை வேளையிலும் கூட நாம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். கிறிஸ்தவர்களாக அறியப்பட்டவர்கள் இந்த கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டுதான் அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்களா? கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டுதான் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்களா? ஒருவேளை இந்த கேள்வியை நமக்கு நாமே கூட கேட்டுக்கொள்ளலாம். கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டுதான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கணும்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் கொஞ்சமாக இப்போ தெரிய வேண்டிய தேவையில்லை, முற்காலம் தெரிய வேண்டிய தேவை. அதுபோல் அதிமுகவில் உறுப்பினராக இருந்தால் அந்த கொள்கை உண்டு. பகுத்தறிவு கட்சின்னு திராவிடர் கழகம் இருக்குது, அதுலேருந்து அந்த கொள்கை தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இயக்கம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சு தான் அங்கே இருக்கணும், இல்லையா? அது மாதிரி இராணுவத்தில் இருக்கிறது என்ன, காவல்துறையில் இருக்கிறது என்ன, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறது என்ன, அப்போ அதில் விதமாக இருப்பது என்ன என்பதை புரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்று அறிவிக்கிற நாம், கிறிஸ்தவர்களாக விசுவாசிக்க நம்புகிற நாம், கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டிருக்கின்றோமா? புரிந்து கொண்டுதான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை சரியாக புரிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவத்துக்குள் இருந்தால்தான் கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் பெற முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்த்தமுடைய வாழ்வாக இருக்கும். பொதுவாக ஆன்மீகம் என்று சொன்னால் எல்லா மதங்களிலும் ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்துக்களுக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது, க்ஷேத்திரங்கள் இருக்கிறது, அம்பலங்கள் இருக்கின்றது, பல்வேறு விதமான வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது. அவர்கள் அந்த ஸ்தலத்தில் கடவுள் இருக்கிறார் நம்புகிறார்கள். இல்லையென்றால் கடவுள் எழுந்தருளி இருக்கிறார், கடவுள் அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார், அங்கு சென்று பக்தர்கள் அருள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவ்விதமாக முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல், தர்கா இது போன்ற அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறது. அவர்களும் அங்கே கடவுள் இருக்கிறார் சொல்லி அங்கே சென்று தொழுது கொள்கிறார்கள். அதுபோல் சீக்கியர்களுக்கு குருத்வாரா என்று சொல்லப்படுகிறதான அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களும் இருக்கிறது. அவர்களும் அங்கே சென்றால் அங்கே கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அங்கே சில வழிபாடுகளை செய்கிறார்கள். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் கோயில் வழிபாடு, ஆராதனை, தொழுகை இது போன்ற காரியங்களை செய்து அவ்விதமான காரியங்களுக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது அதுதான் அவர்களுக்கு ஆன்மீகமாக இருக்கிறது. தேவ பக்தின்னா என்ன? கோயில், அங்கே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வழிபாடுகள் மூலமாக, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, துதிகள் மூலமாக போற்றுதல், புகழுதல், வாழ்த்தல், வணங்குதல் இது போன்ற பல்வேறு விதமான செயல்கள் மூலமாக we have to get the grace of God, கடவுளுடைய அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கிறார். அதுபோல் கிறிஸ்தவர்களும் என்ன நினைக்கிறான்னா, ஒரு கோயில், அங்கே இயேசுநாதர்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அங்கே நாம் போயிட்டு அவருக்கு ஒரு ஆராதனை செய்தால், அவரை நம்ம தொழுது கொண்டா, அவரை நம்ம வழிபட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும். இது போன்ற ஒரு நம்பிக்கை தான் பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களிடத்தில் காணப்படுகிறது. ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? கோயிலுக்கு போனால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆக வழிபாட்டு செயல்கள், ஆராதனை செயல்கள் இது போன்றவைகள் வாயிலாக டு ஹாவ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற, டு கெட் சம் ஹெல்ப் ஃப்ரம் காட், தேவனுடைய சில உதவிகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆனால் எல்லா மதங்களை போன்ற ஒன்றுதான கிறிஸ்தவ மதமும். பிற மதங்களிலே கோயில், கடவுள் வழிபாடு, வாழ்த்துக்கள் இது போன்றவைகள் தான் ஆன்மீகம். இது போன்ற ஒன்றுதான கிறிஸ்தவம் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். ஒரு கோயிலுக்கு வருவதும், ஒரு வழிபாட்டில் பங்கு கொள்வதும், ஒரு ஆராதனை ஈடுபடுவதும் இதுதான் ஆன்மீகமா? இதுதான் கிறிஸ்தவமா? இதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? இதற்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு திருமுறை கொடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கேட்டு அதற்குரிய விடையை நம் வேதத்தின் மூலமாக தேடுகிற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக சில காரியங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது கோயிலில் ஒரு கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கையை சார்ந்து சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனை, ஒரு தொழுகை இவைகளை மட்டும் மையமாக வைத்து செயல்படுவதல்ல. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நாம் வாசித்த வேத வசனத்தில் 3:16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தட் இஸ் வெரி கிளியர், ரொம்ப தெளிவாக இருக்குது. தேவன் தம்முடைய
ஒரே பேரான குமாரனை, God so loved this world so that he gave his only begotten son, that whoever believes in him will not perish and shall have the eternal life. நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்வாங்க, அழிந்து. இந்த வசனத்தை நம்ம ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்குறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். டு திஸ் எக்ஸ்டென்ட் God has loved us. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், இதுக்கு அப்பால தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. பியாண்ட் திஸ் நத்திங். இதுதான் எல்லை. இதுக்கு அப்பால ஒன்றும் இல்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதுக்கு மேலே அன்பு கூறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலும் எனக்கு ஒரு அன்பு வேண்டும் ஆண்டுகிட்ட கேட்டால் உள்ளப்பா, இவ்வளோதான் என்ன. அது என்ன? ஹவு காட் ரிவீல்டு ஹிஸ் லவ். எப்படி ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தினான்னா, அந்த வசனத்துக்குள்ளே எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது. என்னன்னு சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி. God gave his only begotten son, one and only son. ஒரே குமாரன் அவர் நமக்கு தந்தருளினார். தேவ அன்பு எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு தந்தருளினார். ஒன்று கொடுக்கப்படுகிறது என்றால், அடுத்த பக்கத்தில் இன்னொரு அதனுடைய பிரதி செயல் என்ன, அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? somebody is giving something. இப்போ இதனுடைய அடுத்த நம்முடைய பக்கத்துலேருந்து என்ன செய்யணும்? வாட் மஸ்ட் பி த ரெஸ்பான்ஸ்? ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டால் அது வாங்கப்பட வேண்டும் இல்லையா? somebody is giving something, so we have to receive. அப்போ கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், கோயில்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனை, இதை செய்து ஒரு பக்தியை வெளிப்படுத்துறதில்ல. தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் ரொம்ப நேசித்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன், உன்னை ரொம்ப நேசித்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன், இதுக்கு அப்பால் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்றுமே கிடையாது. ரோமர் 5:8 வாசி பார்க்கும் பொழுது, நாம் இன்னும் ஸ்டில் வி ஆர் சின்னர்ஸ், இன்னும் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பை தட் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் லவ், அன்பை விளக்கி காட்டியிருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பின் விளக்கம் என்பது எவ்விதமாக வெளிப்பட்டதென்றால், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். பாவிகளாக இருக்கும் பொழுது, அதே வசனத்தில் தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, நல்லவனுக்கெல்லாம் யாரோ நல்லது செய்வாங்க, அப்படி தானே? நம்ம யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யனா கூட கொஞ்சம் அவனை பார்க்குற அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய மாரல் ஸ்டாண்டர்ட் என்ன கொஞ்சம் கவனிக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுக்கு சில உதவி செய்கிறது தேவை தான். நம்ம என்ன, அவன் ஆள் சரி கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது, இவனுக்கெல்லாம் செஞ்சு புண்ணியம் கிடையாது தான் சொல்லுவோம். அதே போல தான் இங்கே பவுல் சொல்வார், நல்லவனுக்காக ஒருவன் மறிக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? பாவிகளுக்காக. அப்போ இந்த பாவிகளுக்காக மரித்ததன் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை he revealed, he demonstrated, அதை விளக்கி காட்டுகிறார். அப்போ தேவ குமாரன் நமக்காக தந்தருளப்பட்டதென்றால், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னவென்று சொன்னால், by that God revealed how much he loved us, நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை. அது என்ன செய்தாராம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அப்போ அவர் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அது வாங்கப்பட வேண்டும் இல்லையா? யார் வாங்கிறது? ஒரு அசோசியேஷனாக சேர்ந்து போய் வாங்கிறதா, இல்லை அதுக்கு ஒரு ஃபாரத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டு சேர்ந்து போய் வாங்கிறதா, இல்லை ஒரு கோயிலுக்காக போய் வாங்கிறதா? இல்லை, இண்டிவிஜுவலி வி ஹாவ் டு ரிசீவ் ஜீசஸ் இல்லையா? தனிப்பட்ட முறையில் இயேசு வாங்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு காடுங்கிறவர் இண்டிவிஜுவல் கிடையாது, காமன் காட். அவர் ஒரு கோயிலில் காமனாக இருக்கிறார், அங்கே போனால் அவர்கிட்ட நமக்கு அருள் கேட்டால் கிடைக்கும், அவரை வழிபட்டால் அருள் கிடைக்கும், அவரை பாடினா அருள் கிடைக்கும், அவரை துதித்தால் சோதரித்தால், இல்லைன்னா 100 சோதர பலி சொன்னால், ஒரு 1000 சோதர பலி சொன்னால், ஒரு 500 சோதர பலி சொன்னால், சம்திங் காட் வில் டூ ஃபார் அஸ். இதான் நம்பிக்கை. ஏன்னா அது காமன் காட், அவர் பொதுவாக இருக்கிறார். நம்ம இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் யாருடையது? நம்ம ட்ரெயின் தான். நாட்டில் ஓடுற பேருந்துகள்லாம் யாருடையது? எல்லாம் நம்ம தான். ஃப்ளைட்டெல்லாம் நம்ம தான். ஆனால் நாம் பிரயாணம் பண்ணால் என்ன பண்ண வேண்டியிருக்கு? காசு கொடுக்க வேண்டிய இல்லையா? என்எல்சி இருக்குது, யாருடையது? எல்லாம் நம்ம தான். ஆனால் இதெல்லாம் பொதுவான சொத்துக்கள். யாரும் இண்டிவிஜுவலாக போய் என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ண முடியாது. நம்ம ட்ரெயின் தானப்பா, நம்ம ஃபேமிலி ஒரு டூர் போயிட்டு வரலாம் காஷ்மீர் வரைக்கும், அந்த ட்ரெயினை கொஞ்சம் கொண்டு வானா வருமா? இல்லைப்பா நம்ம ஃப்ளைட்டு தான்ப்பா. விமானத்துறை யாருடையது? நம்முடையது. நாம் என்ன பண்ணுவோம், மும்பை வரை போயிட்டு வரோம், டெல்லி வரை போயிட்டு வரோம், இல்லைன்னா கொழும்பு வரை போயிட்டு வரோம், இல்லை துபாய் வரை போயிட்டு வரோம்னா ஒரு ஃப்ளைட் வருமா? வராது.
பொதுவான சொத்துக்களை பொதுவான விதமாகத்தான் போய் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பொதுவான சொத்தாக கொடுக்கப்படலை, ஒரு இண்டிவிஜுவல் அசட். தேவன் தம்முடைய குமாரனே நமக்கா தந்தல் என்னவென்னு சொன்னால், யார் யாருக்கு வேணுமோ கொஞ்சம் குரூப்பாக வாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி உங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அவர்கிட்ட அருள் கேளுங்க. அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ இயேசு தந்தரப்பட்டவருக்கு என்ன பண்ணணுங்கிறது அந்த வசனத்துக்குள்ளே ஆன்சர் இருக்குது. அது என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, those who are believing. அப்போ ஃபார் வாட் பர்பஸ் he was given, so that we will believe in him. அவரை நம்ம நம்பணுமா? we have to put our confidence, trust, faith on him. அவர் மேலே வைக்கணும். எதுக்கு அவரை தந்தரப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு டிவி, ஒரு கலர் டிவி நமக்கு ஃப்ரீயாக, இப்போ அரசாங்கம் தான் நிறைய இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா? ஏற்கனவே கலர் டிவியெல்லாம் நம்ம கொடுக்கப்படும். இப்போ ஒரு கலர் டிவி நம்ம கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால், அந்த கலர் டிவியை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இதன் வழியாக என்ன செய்யலாம், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், நிறைய டிவி சினிமாக்கள் பார்க்கலாம், ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், நிறைய தலைவர்களுடைய பேச்சுக்கள் கேட்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவியை ஏக்குனா இதுவெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரிப்பட்ட யூட்டிலைசேஷன்லாம் அதில் இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம என்ன செய்யணும், we have to பிலீவ் பண்ணி என்ன செய்யணும், அதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டால் அவரை நம்ம என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணணும். எதுக்கு பிலீவ் பண்ணுறது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம பிலீவ் பண்ணுறோம். பிலீவ் பண்ணுற எதுக்கு? அவரை விசுவாசித்தால் எனக்கு வியாதி நீங்கும், அவரை விசுவாசித்தா என்னுடைய வறுமை நீங்கும், அவரை விசுவாசித்தா என்னுடைய சாபம் நீங்கும், அவரை விசுவாசித்தா எனக்கு வேலை கிடைக்கும், அவரை விசுவாசித்தா கல்யாணம் நடக்கும், அவரை விசுவாசித்தா குழந்தை கிடைக்கும். இதுதான் நம்முடைய பக்கத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலைமைகளாக இருக்கல. இயேசு விசுவாசி, உனக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும். இருக்கட்டும், நிச்சயமாக நானும் நம்புகிறேன். ஐ டு பிலீவ், நானும் பிலீவ் பண்ணுறேன். இயேசு நம்பினா நமக்கு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும், இயேசு நம்பினா நமக்கு நல்லது நடக்கும், இயேசு நம்பினா நமக்கு பிரச்சனை விடுதலை கிடைக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லுகிறார்னா, இவரை விசுவாசித்தா என்ன நடக்கும், வாட் will happen when we believe him. அவர் நம்புகிற பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த வசனமே சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். they will not be perished, they will not be destroyed. அவங்க கெட்டு போக மாட்டாங்க. நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன? they will have the eternal life. கெட்டு போகாது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்யலாம், they can live forever and ever, எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்போ நிலையான வாழ்க்கை, 2 காரியம், 2 நன்மைகள், 2 பெனிஃபிட்ஸ். இதுக்கு தான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய காரியங்களுக்காக விசுவாசிக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், இதோ என்னுடைய குமாரன் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, ரிசீவ் பண்ணிக்கோ. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பிலீவ் பண்ணு. என்ன? இவரால் நீ கெட்டு போகாதபடியான, கெட்டு போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ அழிந்து போக மாட்டாய். யூ வில் நாட் பி டிஸ்ட்ராய்ட், யூ வில் நாட் பி பெரிஸ்ட். அழிந்து போக மாட்டாய். அது மட்டுமல்ல, நீ நித்திய வாழ்வில் பங்கு கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எதுக்காக விசுவாசிக்கணும்? முதலாவது, கெட்டு போகாமல் இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தராரு. இன்னொன்று, நாம் நித்தியமாக வாழலாம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழுங்கிறது நமக்கு எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. சிலர் 50, சிலர் 60, சிலர் 70, சிலர் 80, சிலர் 100 தாண்டி இருக்கிறாங்க. நம்ம அப்துல் கலாமுடைய அண்ணங்கார ஒருத்தர் 102 வயசில் நேற்று முந்தா நாள் பிறந்த நாள் கொண்டாடினார். நம்ம கலைஞர் கருணாநிதி 95 தாண்டி வாழ்ந்தார். இப்படி எல்லாரும் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் செத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம நிறைய வருஷம் வாழ முடியலேங்கிற ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதி தருகிறார். காட் கிவ்ஸ் us a promise. என்னன்னு சொன்னால், ஒன்றுக்கும் பயப்படாத, இந்த உலகத்தில் தான் நீ ரொம்ப வருஷம் வாழ முடியாது, ஆனால் நீ அங்கே வந்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், சாவே இல்லாமல் என்ன பண்ணலாம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம மரண பயமே கிடையாது, ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது, நோயெல்லாம் செத்துருவோம், அதனால செத்துருவோம், எவனுக்கு மர்டர் பண்ணிடுவோம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒன்றுக்குமே பயம் கிடையாது. நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம், தேவனை போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி 2 ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறது. அப்போது கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்னவென்றால், ஒரு கோயில், ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனை, ஒரு பாடல், ஒரு துதி ஸ்தோத்திரம், ஒரு ப்ரேயர், ஒரு உபவாசம், காணிக்கை, இந்த மாதிரிப்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாம் முதலிடத்தில் வருகிறது. ஆல் இதுதான் செகண்டரி. இதெல்லாம் எதுக்குங்கிறதுக்கு வேறு விஷயம் இருக்குது, வேறு அதுக்கு வியாக்கியானம் இருக்கிறது.
ஃபர்ஸ்ட்டில் கிறிஸ்தவம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? வேர் இட் இஸ் ஸ்டார்டிங், வேர் இட் பிகின்ஸ், எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தில் வந்து தே மஸ்ட் பி வெரி ஷூர். என்னன்னு சொன்னால், தேவன் எதை கொடுத்தாரோ அதை இவங்க பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தம்முடைய ஒரேவரான குமாரனை கொடுத்தார், அவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஆக இந்த வசனத்திற்குள்ளாக சொல்லப்படும்னா, இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுவதற்காக அல்ல முதன்மையாக கொடுக்கப்பட்டது, விசுவாசிக்கப்படுவதற்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் டு பி பிலீவ்ட். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எதற்கு விசுவாசிக்கணும்? அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு. அது சரி, நான் ஏன் அழியணும்? நான் அழிய போகிறதா இருந்தால் தானே அவர் என்னை காப்பாற்றணும். இப்போ உதாரணமாக திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, இது வரைக்கும் இந்த கேன்சர், சோர் கம்ப்ளீட் இதுக்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் தர மாதிரிப்பட்ட எந்த மெடிசின்ஸும் கண்டுபிடிக்கலை. கேன்சர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவ்வளவு நிறைய மெடிக்கல் ஃபீல்டு அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருந்தாலும் கூட இன்னும் அதை வந்து அவங்க வந்து கேன்சர் நோய் குணப்படுத்த எந்த மருந்தும் கண்டுபிடிக்கலை. அதுபோல் சர்க்கரை நோய் வந்து இப்போ சராசரி நோயாக மாறி போச்சு இல்லையா? ஆமாம், எந்த டீ கடையில் போனாலும் சார் சுகர்லெஸ்ஸாக கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஆமாம், முன்னாடி வயசானவங்களை பார்த்து தான் கேட்டாங்க, இப்போ வாலிபரில் பார்த்தோம் கேட்குறாங்க, சின்ன வயசுக்காரங்க கேட்குறாங்க. அப்போ சுகரும் இது டயபெட்டிஸுங்கிறது ஒரு காமன், அதாவது எல்லாருக்குமே இருக்குது. 1-2 பேர் தான் எக்ஸப்ஷன், 1-2 பேர் தான் இல்லை, மற்றபடி எல்லாருக்கும் பிபி சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு அறிவு போகிறது, ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டயபெட்டிஸ்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரிலீஃப் வில் பி டெலிவர்ட். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு விடுதலை, ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுன்னு வச்சிங்களா, இந்த அறிவிப்பு எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? இப்போ எனக்கு இன்று வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நாளைக்கு நான் தினத்தந்தி வாங்கி படிக்கிற வேலை கொட்டை எழுத்தில் வருது, இதுக்கு மேலே சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க ஒன்றுக்கும் வரி பண்ண விட தேவையில்லை, கண்டுபிடிச்சிட்டாங்க மருந்து, வாங்கி சாப்பிட்ட போதும் அவ்வளோ. அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், எவ்வளோ ஜாங்கிரி சாப்பிட்லாம், எவ்வளோ ஜிலேபி சாப்பிட்லாம், எவ்வளோ மீட் சாப்பிட்லாம், என்னென்ன வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றுக்கும் பிரச்சனை. இப்படி சொன்னால் எனக்கு இதில் என்ன சந்தோஷம்? ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிறவங்களுக்கு அது சந்தோஷம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப வருஷமாக இருக்கும். அப்படி தானே? பிபி, பிளட் ப்ரெஷர், இது அவங்களுக்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ரொம்ப வருஷம் தெரியாமல் இருப்பான். கேன்சர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு மண்டையை போட்டுறாங்க, ஏதோ ஒன்று ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் தாண்டி போச்சுங்க, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ், இனி ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க அப்படிங்கிற லெவலுக்கு சொல்ல வராங்க. இதுக்கு காரணம் ரொம்ப வருஷமாக கேன்சர் நோய் இருந்திருக்கு, இது தெரியாமலே போச்சு. அப்போது கேன்சர் நோக்கியே மருந்து கண்டுபிடிச்சாச்சுங்கிற ஒரு செய்தி வந்தால், இந்த கேன்சர் நோய் இருக்கிறவர் தனக்குள்ள கேன்சர் நோய் இருக்குன்னு தெரியாமலே இருந்தால் அவருக்கு இந்த செய்தி நற்செய்தியா? சொல்லுங்க. ஆனால் இவருக்கு கேன்சர் இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, செல்லெல்லாம் அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் இவருக்கு தெரியலை, இன்னும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரல. அப்படிப்பட்டவருக்கு இந்த செய்தியே கிடையாது. அப்படி தானே? அப்போ அந்த பிரச்சனையை யார் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் அடித்து பிடிச்சி ஓடி போய் என்ன செய்வாங்க, நடுராத்திரியே போய் மருந்து வாங்க போவாங்க. அப்படி தானே? அப்பாடா இப்போ தான் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் சொல்லி ஓடி போய் மருந்துவாங்க. ஆனால் இது உணராதவர்கள், அதுபோல் நீ அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறாய், யூ ஆர் கோயிங் டு பி பனிஷ்ட், யூ ஆர் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட், யூ ஆர் கோயிங் டு மீட் த wrath ஆஃப் காட். தேவ கோபாகனை சந்திக்க போகிற, ரோமர் 5:9 வாசிக்கும் பொழுது தேவ கோபாகனை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அழிய போகிற. இப்படி சொன்னால் சராசரி கிறிஸ்தவங்க என்ன யோசிப்பாங்க? பாவிகள் தானே அழிவாங்க, அநியாயம் பண்ணவும் அழிவான், அக்கிரமம் பண்ணவும் அழிவான், அடுத்தவன் சொத்தை அபகரிச்சும் அழிவான், தப்பு தவறாக வாழ்ந்தும் அழிவான், தண்ணி அடிச்சுட்டு வாழ்ந்தும் அழிவான். இவன் தான் நான் அழியணும், நான் தான் கோயிலுக்கு ரெகுலராக போகிறேன், பைபிள் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன், சோத்திரம் பண்ணுறேன், வருமானத்தில் நல்ல தசோபாகம் கொடுக்குறேன், ஊழிய ஸ்தாபனங்களுக்கெல்லாம் காணிக்க கொடுக்குறேன், மிஷனரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன இந்த பிரச்சனை? அதனால் தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை கொடுத்தார், அதனால் அழியாமல் இருக்கிறதுக்கு அவரை விசுவாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நான் யார்? ஐ எம் வெரி பயஸ், ஐ ஹேவ் த பைட்டி. நமக்கு பக்தி இருக்குது இல்லையா? ஐ ஹேவ் த காட்லினஸ், எனக்கு பக்தி இருக்குது. அப்போது பக்தி இருக்குன்னு நினைக்கிற வேளையிலேயே தேவனுடைய பார்வையில் நம்ம அழிவுக்கு தகுதியானவளாக இருக்கிறோங்கிற உண்மை நமக்கு தெரியலை. சர்க்கரை வியாதி இருந்தாலும்
திடீர்னு ரொம்ப பசி வருது, திடீர்னு பசி வராமல் போகுது, அங்கங்கேயே திடீர்னு என்ன செய்யுது, நம்னஸ் வந்துடுது, அங்கே திடீர்னு சில சின்ன சிராய்ப்பு வந்தாலும் ஒரு காயமாக மாறிடுது, அசதி வருது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, தூக்க பிரச்சனை வருது. இதெல்லாம் வருகிறவள்ள இது சர்க்கரை நோயின்னு தெரியாமலே கொஞ்சம் வருஷம் என்ன செஞ்சிருது, வளர்ந்து. இதே போன்ற நிலைமையில தான் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நீ அழிந்து போகாமல் இருக்கும்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள், நீ அழிந்து போகாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள சொல்லும்போது, நான் ஏன் அழியணும், நல்லவன் அழிய மாட்டானே, கெட்டவன் தான் என்ன செய்வான். யோபுக்கு நிறைய கஷ்டம் வந்த உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தான், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா, என்ன நீ நிறைய தப்பு பண்ணியிருப்பப்பா, தப்பு பண்ணவனுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும், சாதாரணமாக எல்லாருக்கும் இது வராது. உனக்கு இவ்வளவு துன்பம் இவ்வளவு பிரச்சனை, தட் மீன்ஸ் யூ ஹவ் கமிட்டட் சோ மெனி சின்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவனுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த தப்பையும் பார்த்ததில்லை. ஆனால் அவருக்கு நிகழ்ந்தவைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நல்லது செய்து எவனை அழிந்தவன் உண்டோ அப்படின்னு ஒரு நண்பரை கேட்பான். அதில் அப்போ நான் கவனித்து பார்க்கும் பொழுது அழியத்தக்கதான ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால்தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சியை நாம் என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்படி தானே, ஐயோ நான் தண்டனைக்கு தகுதியானவனாக இருக்கிறேன், தண்டிக்கப்படும் நிலைமையில் இருக்கிறேன், தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன், தேவன் என்னை அழித்து விடுவார் என்கின்ற ஒரு பயம் வருகின்ற அளவிற்கு வாழ்க்கை இருந்தால்தான் இவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வரும். அந்த ஏதாவது ஒரு வியாதியை நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணாதான் இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு மெடிசன், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு டாக்டர் கன்சல்டேஷனுக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்படி தானே? அதுபோல் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் அழிய போவதே தெரியாது. நாம் பைபிள் படிக்கிறதுனால சான்ஸே கிடையாது, கோயிலுக்கு போகிறதுனால அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பே இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கெல்லாம் நடக்கும், அடுத்தவங்க நடக்கும், எனக்கு நடக்காது. ஏன்னா நான் பைபிள் படிக்கிறவன், ஜெபம் பண்ணுறவன், ஆராதனை செய்கிறவன், காணிக்கை கொடுக்குறவன், நேரம் கிடைக்கும் ஊழியமாக செய்கிறேன். ஆனால் பைபிளில் கவனித்து பார்த்தீங்கன்னா யார் அழிவார்கள்? Who is to face the judgment of God? Who is going to be perished? யார் அழிய போகிறாங்க? ஸ்பெசிஃபிக்காக கொலை செய்தவன்லாம் அழிவான், கொள்ளை அடித்தவன்லாம் அழிவான், அடுத்தவன் பொருள் அபகரித்தவன்லாம் அழிவான், தப்பு தவறாக பழகினவன் அழிவான், தப்பான உறவு வைத்தவன் அழிவான். இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்வேன். யார் அழிவுகள் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ரோமர் நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த வேத பகுதியுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. Who are not going to be punished? Those who are led by the Spirit of God. யார் அழிய போகிறாங்க? மாம்சத்தின்படி, according to their own sinful nature. மாம்சத்தின்படி. எபேசியர் 2:3 வசனத்தை வாசிப்பவர்களும் மனதும் மாம்சமும் விரும்ப. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் யாரை தண்டிக்க போகிறார், யாருக்கு அழிவு வரும், யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு சொல்கிற பொழுது அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைனஸ் கிரைம்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கணும், ரொம்ப ஹார்டாக சின்னெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி அல்ல, மாம்சத்தின்படி நீ நடந்து ஆவியின்படி நடக்காமல் போனாலே யூ வில் பி பனிஷ்ட். ஏன்னா தேவன் படைத்த பூமி தேவனுடைய திட்டத்துக்காக படைக்கப்பட்டது, தேவனுடைய நோக்கத்துக்காக படைக்கப்பட்டது. அந்த பூமியில் என் மனம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கக்கூடாது, என் ஸ்பிரிட் என்ன எப்படி மூவ் பண்ணுதோ அதுக்கேற்றபடி நான் மூவ் ஆகக்கூடாது. இது தேவன் படைத்த பூமி, காட் கிரியேட்டட் யூனிவர்ஸில், இது ஆண்டவர் படைத்த ஊர். இதில் அவருடைய ஆவியின்படி தான் நடக்கணும். இதுதான் காட்ஸ் ரூல். அதை நான் வயலேட் பண்ணுறவில்ல, அதை நான் டிஸ்அபே பண்ணுறவில்ல, ஐ வில் பி பனிஷ்ட். அதனால் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், தேவனால் அழிக்கப்படுவதற்கும் கோபாக்கினைக்குட்படுத்தப்படுவதற்கும் தண்டிக்கப்படுவதற்கும் நான் ஒரு பெரிய அளவில் பாவம் செய்ய வேண்டிய தேவையில்லை, கொள்ளையடிக்க வேண்டிய தேவையில்லை, கொலை செய்ய வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய ஆவியின்படி நடக்காமல் இருந்தால் மட்டுமே போதும். அப்போ ஆவியின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்ன? நான் யாருக்கு எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது தெரியும். இப்போ உதாரணமாக கலாத்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 20-21 வசனத்தெல்லாம் வாசிங்க. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் தெளிவாக வாசிங்க, ரொம்ப அவசரம் இல்லாமல். கலாத்தியர் 5:20 வாசிக்க ஆரம்பிங்க. விக்கிரக ஆராதனை இது நம்மக்கிட்ட கிடையாது. நாமெல்லாம் சர்ச்சுக்கு வரோம், நம்ம விக்கிரகத்தை இது பண்ணுறது. அடுத்தது பில்லி சூனியம், இது நமக்கு யாரோ வச்சுருக்கிறாங்க, நாம் பண்ணுறதில்ல. கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா 190 பேருக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்க யாருங்க வைக்கிறதில்ல. சரி, அடுத்தது
பகைகள் நம்ம கொஞ்சம் பகை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தில் நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம். அடுத்தது விரோதங்கள். விரோதங்கள் இருக்குதா இல்லையா? பெரிய அளவில் இல்லை, ஒரு வெட்டுக்குத்து நடக்கிற அளவுக்கு, கொலை செய்கிற அளவுக்கு, சட்டை பிடிக்கிற அளவுக்கு, சர்ச்சுக்கு முன்னாலேயே வச்சு சண்டை போடுற அளவுக்கெல்லாம் இல்லை. சரி. வைராக்கியங்கள். வைராக்கியங்கள். வைராக்கியம் இது எப்படி நம்முடைய நிலைமைக்கு? நமக்கு பகை கிடையாது, பில்லி சூன் கிடையாது, விபச்சாரம் கிடையாது. வைராக்கியம் என்னது? கோயிலுக்கு நம்ம வர்றோம், நமக்கு தெரிஞ்சவர் நம்மளை பார்த்தாரு, பார்க்காத மாதிரி போயிட்டார். நாம் அவரை பார்த்தோம். அவரை எப்படி பார்த்தோம்னா நம்மளை பார்க்காமல் போகிறாரில்ல, அதை பார்த்தோம். அதனால் இனிமேல் ஒரு முடிவு பண்ணிட்டோம், இந்த வருஷ துவக்கத்தில் எடுக்கிறது மாதிரிப்பட்ட ஒரு முடிவு. இனி இவனை எங்கே பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, அவன் பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அந்த ஃபங்க்ஷனில் மற்றவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு வெல்கம், மற்றவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு பெரிய ஒரு ஆனர் நமக்கு கொடுக்கல. நம்மளை சாதாரணமாக விட்டாங்க. நான் பரிசு கொடுக்க போகிறவங்கள என்னை சாதாரணமாக விட்டால் என் பின்னால் வந்தவங்க சால்வு பொறுத்துனாங்க. அவர் பெரிய ஆள். அதனால நான் என்ன பண்ணுறேன், வரட்டும் வரட்டும், எனக்கு ஒரு தருணம் வரட்டும், என் வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடக்கிறவில்லை, உனக்கு இதை தான் என்ன செய்வேன், நான் செய்வேன். சரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்குதா இல்லையா? கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கல, வைராக்கியம் இருக்குதா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கும் இல்லையா? குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துலலாம் வைராக்கியம். அதனால தான் சிலர் நீ சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்றதில்ல, உனக்கு நான் இனி சமைச்சு போடுறதில்ல, ஆமாம், உன் மூஞ்ச நான் இனி பார்க்க மாட்டேன், ஆமாம், உன் வீட்டு வாசல் என்ன செய்ய தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அதனால் அவங்க சிஸ்டத்தையும் மாற்றுறாங்க. இதுவரை அந்த பக்கம் தான் தலை இருந்தது, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆமாம், சயின்டிஃபிக்கலாக வேறு விதம் இந்த பக்கம் தலை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த ஒன்றுக்காகவே என்ன செய்கிறாங்க, தலை இந்த பக்கம் வேணும். சரி, இப்போ அடுத்த படிங்க. கோபங்கள். கோபங்கள் உண்டோ இல்லையோ? நாம் ஆராதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், தொழுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் கோபம், மனுஷனா கோபம் இருக்கணுங்க. கோபம் இல்லாத மனுஷனா, ஆவரேஜ் மனுஷனா என்ன இருக்கணும், கோபம் இருக்கணும். பைபிள் வந்து கோபமே கூடாதுன்னு சொல்லலை. அப்படியே கூடாதுன்னு சொன்னால் ஏசுனார் நிறைய முறை கோபப்பட்டிருக்கார். அப்போஸ்தலன் பவுலுக்கு கோபம் வந்திருக்கு, மோசே கோபம் வந்திருக்கு. அதனால் கோபம் ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது. ஆனால் பவுல் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. பாருங்கள், ஒரு விஷயம் சரியாக இல்லைன்னா நமக்கு ஒரு கோபம் வரணும். நம்ம பிள்ளைங்கள் சரியாக செயல்படலைன்னா அதை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பையன் 1 மணி நேரமாக உட்காந்து ஸ்மார்ட் ஃபோனில் விளையாட்டுருக்கிறான், எனக்கு கோபமே இல்லை. இரவுலாம் உட்காந்து டெலிவிஷன் பார்க்குறேன், எனக்கு கோபமே இல்லை. இன்றைக்கே நான் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, சர்க்கார்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்க்காம விடவே மாட்டேன். ஆமாம், ஊரில் உள்ள பையன்லாம் வந்து முதல் ஷோ பார்க்கல, ஏன் பையன் பார்க்க வேண்டாமா? இதில் நமக்கு கோபமே கிடையாது. அதே நேரத்தில் தப்புன்னு சொன்னால் நமக்கு என்ன வரணும், அதை குறித்த ஒரு எதிர் உணர்வு வந்து கோபம் வரணும். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, கோபம் அவனை பிடிச்சிச்சு என்ன செய்யக்கூடாது, சாத்துன்னு சாத்துறதுக்கு. மனைவி மேலே கோபம் வரலாம், ஆனால் கையை என்ன செய்ய வேண்டாம், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அதை மாற்ற வேண்டாம், கையை நீட்டி அடிக்க வேண்டாம். இல்லைன்னு சொன்னால் இனி 3 நாள் என்ன செய்ய மாட்டேன், நீ சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டேன், மூஞ்சில் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்போ கோபம் வரலாம், ஆனால் என்ன வரக்கூடாது, அது ஒரு பாவத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடாது. அதனால் இன்னொரு ஐடியா சொல்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு மறைகிறதுக்கு முன்னாடி கோபம் தனியே கிடும். அப்படி தான் ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த அம்மா மூஞ்சி அப்படி ஒரு பக்கமாக இழுத்து வச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. 12 ஆயிடுச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இவருக்கு சாப்பாடு போல செஞ்சு கொடுக்கணும், இவருக்கு கொஞ்சம் உதவி வேறு தேவைப்படுது, சட்டக்கிட்ட எல்லாம் துவைச்சி போடணும். அதனால் இவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டார். இவர் அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி பைபிளெல்லாம் படித்து காட்டார். கோபம் கொண்டு விடக்கூடாதுமா, பைபிள் பாவம்னு சொல்லுது, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது பைபிள் சொல்லுது. ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார். மணி என்னாச்சு 4 மணி தான் ஆகிருக்குது, சூரியன் அடைகிறது இப்போ 6 மணிக்கு தானே. 6 மணிக்கு மேல் கோபமாக இருந்தால் சொல்லு, 4 மணிக்கே என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா கோபம் கொண்டாலும் என்ன செய்ய வேண்டாம், பாவம் செய்யணும். எது வரைக்கும், சூரியன் அஸ்தமனம். சரி, இப்போ அடுத்த படிக்கும். சண்டைகள் சில நேரத்தில் கூட சைலண்டாக சண்டை நடக்குது, கையை நீட்டாதபடிக்கு சண்டைகள் நடக்குது இல்லையா? இல்லைன்னா இன்னர் வார்ஸ் நமக்கு உள்ளே நடக்கும் சண்டை. அடுத்தது பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
இந்த கேட்டகரிஸில் வர்ற நிறைய ஐட்டம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் சுத்தமாக இதில் எதுவும் இல்லைன்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? இன்றைக்கு சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து சொல்கிறேன், எனக்கு யார் மேலும் வைராக்கியம் கிடையாது, யார் மேலும் விரோதம் கிடையாது, எனக்கு எந்த பிரிவினையும் கிடையாது. இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வசனத்தை வீட்டுக்கு போயிட்டு படித்து பார்த்துட்டு நாம் சொல்லுவோம், கொலை செய்யலை, கொள்ளையடிக்கலை, பில்லி சூனியம் பண்ணலை, விபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை, இந்த மாதிரி விக்கிரகாரம்லாம் பண்ணலை. ஆனால் இதில் சொல்லப்பட்ட வேறு ஏதாவது ஐட்டம் இருக்குதா இல்லையா யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவனை ஆராதித்து கொண்டே கோபாவேசப்படுகிறவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோபத்தின் விளைவாக தவறுகளை செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதித்து கொண்டே வைராக்கியம், தேவனை ஆராதித்து கொண்டே பொறாமை, தேவனை ஆராதித்து கொண்டே பெருமை, தேவனை ஆராதித்து கொண்டே அகம்பாவம், தேவனை ஆராதித்து கொண்டே பண ஆசை, பொருளாசை, உலக கலாச்சாரத்தை மூழ்கி போகுதல், இதுவெல்லாம் இருக்கிறது. பெரிய உலகம் பாவம் என்று சொல்லுகின்ற பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகின்ற விதமாக வாழுகிறோமா? வேதம் எவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறதோ அவைகளை நாம் செய்யாமல் இருக்கிறோமா? இப்போ யாரை தேவன் அழிப்பார்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களை, those who are walking according to their own spirit by their flesh. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறது தேவன் அழிப்பார். இதுதாங்க பாவம். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் பொழுது பை நேச்சரை என்ன நடந்ததுன்னு சொன்னால், நாம் பாவம் செய்கிறவர்களாகத்தான் பிறக்கவே செய்கிறோம் பைபிள் சொல்லுது. அப்படி தானே? தாவீது சொல்லுகிற பொழுது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதனுடைய அர்த்தம் பாவம் செய்து கர்ப்பம் தரித்தாள் என்றல்ல, நான் பிறக்கும் பொழுதே when I was conceived in my mother's womb, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? there I was a sinner. அங்கே நான் யாரை தான் இருக்கிறேன்? பாவி. அப்போ பிறக்கும் பொழுதே நான் பாவியை தான் பிறக்கிறேன். அவன் பிறந்த பிறகு இந்த உலகத்தில் நான் வாழுகிற பொழுது என்னுடைய ஸ்பிரிட் தான் என்னை டாமினேட் பண்ணும், என்னுடைய ஸ்பிரிட் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணும், என்னுடைய ஸ்பிரிட் தான் என்னை ட்ரைவ் பண்ணும். அப்போ மனிதன் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாள்னால் அவர்களுடைய ஆவியில் தான் நடந்து கொண்டிருக்கிறாள். இதுதான் இந்த ஐஸ் ஆஃப் காட் சின். நான் என்னங்க பண்ண முடியும்? பிறவியிலேயே அது இருக்குது. பைபிளை சொல்லுது. ரோமர் 3:23 என்ன சொல்கிறது? எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்துஸாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, பெந்தைகோஸ்தைகளாக இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டன்ட்களாக இருந்தாலும் சரி, ஏஎல்சியாக இருந்தாலும் டிஎல்சியாக இருந்தாலும், எந்த செக்ஷனில் பிறந்தாலும் பிறக்கும் பொழுது எல்லாரும் யார் தான்? பாவிகள் தான். அவர்கள் கோயிலுக்கு போனாலும் இன்னும் பாவிகள் தான். ஆகையால் தான் கிறிஸ்தவத்தில் கோயிலுக்கு போகிற பாவிகள் உண்டு, கோயிலுக்கு போகாத பாவிகளும் உண்டு. காணிக்கை கொடுக்கிற பாவிகள், காணிக்கை கொடுக்காத பாவிகள், ஆராதிக்கிற பாவிகள், ஆராதிக்காத பாவிகள், ஊழியம் செய்கிற பாவிகள், ஊழியம் செய்யாத பாவிகள், இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. அப்போ உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே தேவ ஆவி இல்லாமல் தங்களுடைய மாம்சீகமான ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு பிரச்சனை இருக்கிறபடினால நோபடி கேன் எஸ்கேப். யாரும் சொல்ல முடியாது நான் அழிய மாட்டேன், ஏன்னா பிறவிலேயே அழியத்தக்கதான ஒரு சுபாவத்தோடு தான் வந்திருக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனவர்கள் இல்லையா? ஆல் ஹவ் சின் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட். அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்க அந்த நிலைமையிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டான்னு பைபிள் சொன்னால், நாம் முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், பெரிய பாவம் செய்யலை, பெரிய தப்பு பண்ணலை. ஏதாவது கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை வந்தால் பல நேரங்களில் என்னிடத்துலலாம் அவங்க சொல்லி அழுதுருக்கிறாங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ பக்தியாக இருப்போம், கோயிலுக்கு எவ்வளோலாம் செய்கிறோம், எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, எங்களுக்கு ஏன் ஆண்டவர் இந்த வியாதியை அனுமதிச்சார், எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சார், எதனுடைய அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பக்தியாக இருக்கிறதுனால கடவுள் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் தேவனுடைய பார்வையில் சில தவறுகள் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, மாம்சீகமான இந்த ஆவியிலிருந்து நாம் விடுவிக்கப்படாமல் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படாமல் போனாலே பாவம்தான். எனவே இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் அழிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி யாரால் நடக்க முடியும்? Who will be able to be led by God's Spirit? யார் தேவ ஆவியின்படி நடக்க முடியும்? அதாவது தேவ ஆவி என்னை இவ்விதமாக நட, இவ்விதமாக பேசி, இவ்விதமாக செய், இவ்விதமாக நடந்து கொள், இந்தந்த சுபாவத்தோடு வாழ், இந்தந்த நடத்தையோடு வாழ சொல்லுகிற பொழுது இதை யாரால் பின்பற்ற முடியும்? ரோமர் 8:14 அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதை வாசியுங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்
தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, those who are led by the Spirit of God. நல்ல கவனிங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அதை நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவாவியில் நடக்கிறார்கள். தேவ பக்தர்கள் அல்ல, கோயிலுக்கு வருகிறவள் அல்ல, ஆராதிக்கிறவள் அல்ல, காணிக்கை கொடுக்கிறவள் அல்ல, பக்தியாக பல காரியங்களை செய்கிறவள் அல்ல, மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்குகிறவள் அல்ல, ஏன் ஊழியம் செய்கிறவளும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to have an identity. அது என்னவென்று சொன்னால், I am the son of God, I am the daughter of God, I am the child of God. முதலாவது நான் இந்த மாம்சீகமாக வாழாமல் ஆவிக்குரியவனாக வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய எதிர்பார்ப்புகளின்படி வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய சிந்தையின்படி வாழ வேண்டும் என்றால், நான் யாராக இருந்தால் தான் அது முடியும் என்று சொன்னால், ஐ மஸ்ட் பி த சன் ஆஃப் காட், ஐ மஸ்ட் பி த சைல்ட் ஆஃப் காட். ஆகையால் ரொம்பவும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 5-6 வசனங்கள், குறிப்பாக 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், மேலும் நீங்கள் இப்போ யாரா இருக்கிறீங்கன்னு சொன்னால், உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரா இருக்கிறாங்க? புத்திரராக, they are the children of God. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய புத்திரனுடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்பியிருக்கிறார். You are not slaves, you are not servants, you are the children. அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வில் எதற்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, நம் பக்தர்களாக இருக்கிறதில்ல, புத்திரர்களாக இருக்கணும். நமக்கு பக்தி இருக்குது, ஆனால் பிற மதங்களும் இருக்குதே. முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய மத அடிப்படையில் பக்தி இருக்குது, இந்துக்களுக்கு அவங்க மத அடிப்படையில் பக்தி இருக்குது, சீக்கில் அவங்களுடைய மத பக்தி அடிப்படையில் இருக்குது, ஜெயினர்களுக்கு அவருடைய புத்தர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மத சித்தாந்தம் பக்தி இருக்குது. நமக்கு கிறிஸ்தவ சித்தாந்தன்படி இருக்கிறது. ஆனால் அதுவல்ல, நாம் மாம்சத்தின்படி நடக்கிறோமா, தேவனுடைய ஆவியின்படி நடக்கிறோமா, நம்முடைய மனம் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, நம்முடைய உணர்வுகள் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, நம்முடைய உணர்ச்சிகள் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, நம்முடைய எண்ணங்கள் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, இல்லை தேவ வார்த்தைகள் சொல்லுகிறபடி நடக்கிறோமா, தேவனுடைய உபதேசங்கள் சொல்லுபடி நடக்கிறோமா, தேவ ஆவி சொல்லுபடி நடக்கிறோமா, இதுதான் முக்கியம். எனவே இந்த தேவ ஆவியின்படி நாம் நடக்கவில்லை என்றால் நாம் எதற்கு ஆயத்தமாகிறோம்? we do deserve the punishment of God. நாம் தேவனுடைய அந்த தண்டனைக்கு பாத்திரலாக இருக்கிறோம். இதில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்னென்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். இயேசுவை எதுக்கு விசுவாசிக்கணும்? அழிந்து போகாமல் இருக்கிற நித்திய வாழ்வு பெறும். அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு ஒரு ஆன்சர் யோவான் சுவிசேஷத்தில் இருக்குது. 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம். நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசித்தால், when we believe Jesus, what will happen? Then we will have the authority to be God's children. இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. எனக்கு இயேசுனார் மேல ரொம்ப பக்தி இருக்குங்க, அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறணும். அப்படி தானே? பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறணும். அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், அவருடைய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுவோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக. நிறைய பேருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக என்ற அந்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, நாங்கள் விசுவாசம் இருக்குது. ஆனால் அதோடு இன்னும் என்ன வருகிறதுனா, தட் இஸ் கண்டினியூங். விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடத்தருக்கு போவாங்க, நிறைய பொருட்களை பார்ப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. அந்த பொருள் மேல் நல்ல விசுவாசம் இருக்கும், ஆனால் வாங்க மாட்டாங்க. ஸ்வீட் ஸ்டாலுக்கு போவாங்க, இது என்னப்பா விலை, இது கிலோ 400 ரூபாங்க, கொஞ்சம் கூட பார்ப்போம், எப்படி சாப்பிடுவோம், சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இது கொஞ்சம் கூட, இது எப்படின்னு பார்ப்போம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது கொஞ்சம் கூட சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு சரி வரேன், ஆமாம் அப்படி போய்டும். அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்வீட்ஸ். அந்த காலத்தில் நடந்த, இந்த காலத்தில் அப்படி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அது மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பொருட்களை பற்றி அவ்வளவு அவங்க டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறதை விட இவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவோம். ரொம்ப அருமையான பொருளுங்க, ரொம்ப சிறப்பான பொருள், நீ அந்த பொருளை போய் உபயோகிக்கிறியா? இல்லை. குறிப்பிட்ட ஒரு சகோதரர் என்னுடைய தியான நூலை படித்து விட்டு அவர் இன்னொருத்தருக்கு அதை அறிமுகம் செய்தார். அறிமுகம் செய்த உடனே அவருக்கு பொறுக்கலை. சாம்சன் பால் புக்கா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அவருடைய புஸ்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு தெரியும் பிரதர், இவர் இவ்வளவு ஹிரி பேசினோடனே அவர் கேட்டார், என்னென்ன புக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அவருடைய புக்கு? அது ஒரு 5-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உறவினர் வீட்டுக்கு போன வெளில ஒரு புக்கு கொடுத்தாங்க, அங்கே உட்காந்தே ஒரு பேஜ் படித்தா ரொம்ப நல்லா இருந்தது, அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்றார். ஆக அவர் ஒரு புக்கை அறிமுகப்படுத்த வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும், இவருடைய புஸ்தகம் ரொம்ப நல்லா புரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து என்ன புண்ணியம், நீ ஒரு புஸ்தகத்தை வாங்கவும் இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தையும் என்ன பண்ணியிருக்கிற, ஒரு பேஜ் தான் படிச்சு. இதுதான் நிறைய நிலைமை. நிறைய விஷயங்களை குறித்து வி ஹேவ் சம் குட் ஒப்பீனியன், ஆனால் நம்ம வாங்க மாட்டோம். அருமையாக இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். சில நேரத்தில் நானும் என்னுடைய மனைவியும் ஏதாவது ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்க போகிறவள்ள ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்கும், நான் பார்ப்பேன் இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அப்புறம் எடுத்துக்குவாங்க, நமக்கு வேலை சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கு பிறகு அது எப்படி ஒரே பார்வையில் ஒன்றை எடுத்துகிட்டு போகிறது? நல்லா பிடிச்சி போச்சுங்க, கலர் பிடிச்சி போச்சுது, டிசைன் பிடிச்சி போச்சுது, அப்படி எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதானே. பார்த்த உடனே ஒன்று எப்படி எடுக்கும், அப்புறம் என்ன இதை கொஞ்சம் காம்பி, அப்புறம் அவங்க கடையில் இருக்கிற அத்தனையும் காமிச்சிட்டு அது கொஞ்சம் நேரம் போக நமக்கு பிபி வராதவங்களுக்கு வரேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல பார்த்ததை விட மோசமான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்த நேரம் மிச்சமாக இருக்கும், அழகான புடவையும் கேட்டுங்க, அப்புறம் எல்லாம் அவன் எடுத்து போட்ட பிறகு இதை விட மோசமானதை என்ன செஞ்சுருவாங்க, வாங்கிடுவாங்க. இதை மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குது. ஏசு நல்லவன்னா ஏற்றுக்கோ, ஏசு வல்லவனை ஏற்றுக்கோ, ஏசு நித்திய வாழ்வு தருகிறார் ஏற்றுக்கோ. அதெல்லாம் இல்லை. நான் கோயிலுக்கு என்ன பண்ணுவேன், அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போவேன். நிறைய பேர் அரசு மரியாதை செலுத்துறது மாதிரி, அரசு பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அம்பேத்கருக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க, மகாத்மா காந்திக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க, காமராஜருக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க, வல்லபாய் பட்டேலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே 2600 கோடி ரூபாயில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய சிலை நட்டு. இந்தியா முழுதும் செலவரம் பாருங்கள். ஏன்னா இதை விட உயரமான செய்யணும். நம்ம நாட்டில் தான் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அவன் என்ன செய்வான், பெரிய ஸ்டேட்ஸு வைப்பான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அரசு மரியாதைங்கிறவளை பார்த்திங்கன்னா வருவாங்க, அப்படியே போவாங்க, ஒரு மாலை தூக்கி போட முடிஞ்சு போச்சு. இது அவங்க தலைவர்களுக்கு கொடுக்குற மரியாதை. மகாத்மா காந்தி இன்றைக்கி நல்ல மரியாதை, ஊருப்பட்ட தெருவெல்லாம் அந்த ஆள் பேரில் தான் இருக்குது இல்லையா. நம்ம டெய்லி அவரை பார்க்குறோம். எத்தனை பேருங்க நம்ம ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தி இருக்கிறத டெய்லி பார்த்து ஃபீல் பண்ணுறோம்? நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு 10 ரூபாவிலையும், ஒவ்வொரு 100 ரூபாவிலையும், ஒவ்வொரு 50 ரூபாவிலையும் யார் இருக்கிறா? எத்தனை பேருக்கு இப்போ டெய்லி மகாத்மா காந்தி நினைவுக்கு வராங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செய்கிறோம், கரன்சியை பார்க்குறோம். அதில் மகாத்மா காந்தி இருக்கிறத யார் பார்த்தோம்? இல்லை, அவங்க தான் இருக்கிற, அவர் தலையை கட்டிட்டு உட்காந்துருக்கிறார். அப்போ மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஆனால் மகாத்மா காந்தியுடைய சித்தாந்தத்தை யாரும் என்ன செய்கிறதில்ல, பின்பற்றுகிறதில்ல. காமராஜரை புகழ்வாங்க, ஆனால் காமராஜருடைய அந்த பண்பை யாரும் என்ன செய்யலை, பின்பற்றுகிறதில்ல. அது மாதிரி ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், ஏசு என்னை விடுவிக்கிறவர், அவர் ரட்சகர். கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னு சொன்னால் விடாப்பிடியாக என்ன செய்வாங்க, அந்த டிசம்பர் மாதம் முழுசும் கொண்டாடியே காலி பண்ணிடுவாங்க. அப்படி தானே பல விதங்களில். ஆக இவ்வளவு நல்லவரை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்வளவு வல்லவரை ஏற்றுக்கொள்ளதான வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படும். கோயிலில் அவருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, கோயிலில் தொழுகிறது, இதெல்லாம் செய்யணும். அதுக்கு அர்த்தம் வேறு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கணும், இன் மை பர்சனல் லைஃப் ஐ மஸ்ட் டேக் எ டிசிஷன் டு ரிசீவ் ஹிம் ஆஸ் மை பர்சனல் சேவியர் அண்ட் ஆல் மை லார்ட். அவரை நான் முதலாக வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள. ஏன்? வாட்ஸ் எ நெசசிட்டி? ஸோ தட் ஐ வில் நாட் பி பெரிஷ்ட். நான் அழிய மாட்டேன், தண்டனைக்கு தப்பு வைக்கப்படுவேன், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வேன். இந்த விதமாக விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய வாழ்விற்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களும் பாருங்கள், வியாதி விஷயத்தில் மட்டும் விசுவாசிக்கிறார்கள். நம்முடைய பிரசங்கிமார்களும் நம்முடைய சுவிசேஷங்களும் நம்முடைய பாஸ்டர்களும் பெரும்பாலும் இதைத்தான் சொல்கிறான். நீ இயேசுநாதரை விசுவாசா வியாதி போயிடும், நீ இயேசுநாதரை விசுவாசித்தா உனக்கு பொருளாதார நிலைமை செழிப்பா, நீ இயேசுநாதரை விசுவாசா கடன்கள் எல்லாம் போயிடும், நீ இயேசுநாதரை விசுவாசா உனக்கு குழந்தை பிறகு, இதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் முதலாவது இயேசுநாதரை விசுவாசித்தா என்ன கிடைக்கும் பைபிள் சொல்லுது. வேதாகமம் என்ன சொல்லுது? மத்தேயு 6:30 வாசகம். முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ரைச்சஸ்னஸ், தென் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி given to you. அப்புறம் உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்க வேண்டுமோ அதற்காக விசுவாசிக்காமல் தங்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக மட்டுமே விசுவாசிக்கிறபடியினாலே அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மைகளை அநேகர் பெறவில்லை.
நான் இயேசுவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, எதனை விசுவாசிக்க வேண்டும் அவர் எதிர்பார்த்தாரோ அதை நான் விசுவாசி ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதற்கு மேல் என்னுடைய வாழ்வின் சூழ்நிலை எல்லா சூழ்நிலையிலும் he will be more sufficient. அல்லேலூயா. நான் எந்த இவாஞ்சலிஸ்ட்டை பார்த்து போக தேவையில்லை, எந்த ப்ரேயர் இந்த ஜெப பங்காளர் திட்டத்தை நோக்கியெல்லாம் போக தேவையில்லை, எந்த ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங்கில் போய் அருள் தேட வேண்டிய தேவையில்லை, எந்த விதமான ஜெப பங்காளர் திட்டத்திலையும் சேர தேவையில்லை. ஏன்னா நான் இயேசுநாதரை பிலீவ் பண்ணி அவரை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்னுடைய வாழ்விலே பங்காளியாக மாறிவிடுகிறார். எந்த ஊழியக்காரருடைய பங்காளர் திட்டமும் இனி எனக்கு தேவையில்லை. ஏன் இது நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே கிறிஸ்தவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டுதான் இருக்கிறோமா என்பதற்கு தெளிவான விடை இல்லை. இயேசு கிறிஸ்துவை அழிவினின்று நான் ரட்சிக்கப்படுவதற்காக விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நித்திய வாழ்வதற்காக விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 2:25 என்ன சொல்லுகிறால், நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அவருடைய ஸ்பெஷல் ப்ராமிஸ் இல்லையா? இதை விட்டு வேறு காரியங்களில் எனக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் வில் பி டிசப்பாயிண்டட். இன்றைக்கி பாருங்கள், யாராவது வியாதி வந்து சொன்னால் உடனே அவங்களுக்கு பெரிய விசுவாசம் வருது, நல்லா விசுவாசிக்கிறான், நிச்சயம் இயேசு குணமாக்குவார். அப்புறம் குணமாகலை, அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க, தே ஆர் ஃபெட் அப், சோர்ந்து போகிறாங்க. இந்த பிரசங்கிமாரில் சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது, இந்த புத்தகங்கள் எழுதுறதெல்லாம் சரி கிடையாது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர்கள் ரொம்பவும் வீர தீரமாக பிரசங்கம் பண்ணாங்களே. நான் இந்த வியாதி விஷயத்தில் எவ்வளவோ விசுவாசி நடக்கலையே. ஐயா, நீ வியாதி விஷயத்தில் விசுவாசித்தாய், வேலை கிடைக்கும்னு விசுவாசித்தாய், கடன் தீங்குன்னு விசுவாசித்தாய், ஆனால் இயேசுவை முதலாவது எதற்கு விசுவாசிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. எனவே இந்த பாயிண்டில் வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடைபெறுனால், நவ் வி ஆர் பிகேம் த சில்ட்ரன் ஆஃப் காட். இங்கிருந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ரோமர் 8:17 மட்டும் வாசிங்கள், நம்ம முடித்து விடுவோம். 17 என்ன சொல்கிற வாசிங்கள்? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளா, இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் யாரு? வி ஆர் த heirs, வி ஆர் த இன்ஹெரிட்டர்ஸ். நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய எல்லா ஆசையோடும் சொந்தக்காரங்க. அதற்கு பிறகு நான் யாரோ ஒருவரிடத்தில் போய் ஆசி கேட்க வேண்டிய தேவையில்லை. இயேசுவை குறித்து அறிவதற்குத்தான் அவள் எனக்கு தேவையே அன்றி, அவரை அறிந்து கொண்டு நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நான் மாறிவிட்ட பொழுது, நவ் ஹீ இஸ் மை ஃபாதர், ஐ ஹவ் சம் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். அவரோடு எனக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. அதனால் என்ன வேணும், வாட் எவர் ஐ நீட் ஐ வில் ஆஸ்க் ஹிம். எஸ், அதான் சொல்ல, என்னுடைய நாமத்தில் என்ன செய்யுங்க. எந்த அற்புத நம்பரும் தேவையில்லை. இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகை திறந்தாலும் உங்கள் அற்புதங்களின் எண். இந்த சவுதர்ன் சைடில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தமாஷாவாக இருக்கும். நான் இறங்குற பொழுதுலாம் உங்கள் அற்புதத்தின் நாள் அப்படின்னு நாள் போட்டிருப்பாங்க. இல்லை, அது அவருடைய கலெக்ஷன் நாள். இந்த ஏமாந்த கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே, அவங்களுடைய காசை வாங்குறதுக்கு வர நாள். ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அற்புதம். ஐயா, அற்புதம் அவங்களுக்கு நடக்கலை, இவருக்கு தான் நடக்குது. ஏன்னா இவங்க அற்புதம் நடக்குன்னு அள்ளி கொடுக்குறான், இவர் அள்ளிட்டு போகிறார். இல்லை, நாம் பிள்ளைகளானால் அதனால என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் பிகம் காட்ஸ் சில்ட்ரன். அதுக்கு என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரும், அதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையாவேன், அதன் மூலமாக இந்த உலக வாழ்விலே நான் வாழ்கிற நாள் வரைக்கும் என்னுடைய தேவைகளுக்கு போதுமானவராக இருப்பீர். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பின் நாளிலே நான் அழிவதில்லை, நியாய தீர்ப்பின் நாளிலே நான் தண்டிக்கப்படுவதில்லை, நான் நித்திய காலம் வாழ்வேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வழியாகத்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் வருகிறது. கிறிஸ்தவர்களாக இருப்பது என்றால் என்னவென்றால், 100 ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி சொல்றதில்ல. கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பது முதலாவது இயேசுவை, தந்தருளப்பட்ட இயேசுவை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இவரை விசுவாசித்தால் நான் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வேன், இவரை விசுவாசித்தால் நித்திய வாழ்வை பெறுவேன். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றால், நான் தேவனுடைய பிள்ளை அடையாளப்படுத்தப்படுகிறேன். அப்பொழுது ரோமர் 8:10 சொல்லுகிறபடி எனக்கு ஒரு ஸ்பிரிட் வர ஆரம்பிக்கும். என்ன ஸ்பிரிட்டு? இப்போ எல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பிரிட் வரும். எப்படி வரும்னா, ஏதாவது கூட்டங்களில் போகிறவில்லை, அவங்க நல்லா ட்ரம் அடிப்பாங்க. இப்போ நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அவங்க வேகமாக நல்லா ஹை டெம்போல் அடிக்கிறவில்லை. அது மட்டுமல்ல, இவர் பரவசமாக வார்த்தை சொன்ன மாதிரி ஸ்பிரிட் வந்துடும். இல்லை, இங்கே ஒரு ஸ்பிரிட் வருது. என்ன ஸ்பிரிட் பாருங்கள், ரோமர் 8:14 ஒரு ஸ்பிரிட் வருது. என்ன ஸ்பிரிட்டு வாசிங்கோ? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம்னு சொன்னால் யாரும் அந்த கீபோர்டில் ரொம்ப லாஸ்ட் கீ வரைக்கும் போக தேவை கிடையாது.
நாம் தேவனுடைய பிள்ளையை மாட்டணும்னா இந்த ட்ரம்ஸ் எல்லாம் ரொம்பவும் அடிக்க தேவையில்லை. அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு அடிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் ஆவி வர்றதுக்கெல்லாம் அடிக்க தேவையில்லை. இதோ இறங்குறது ஊற்றப்படுகிற பெற்றுக்கொள்ள சொல்ல தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால் நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்னர் ஃபோர்ஸ் வந்துடும். அந்த இன்னர் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா, இது வரைக்கும் கடவுள்னா கடவுள் பயம். இப்போ யார் அவர்? ஹீஸ் மை ஃபாதர். அவர் ஐஜியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், எனக்கு யார்? அப்பா. அப்படி தானே? ஐஜினா நீ பயப்படியா, அமைச்சனா நீ பயப்படு, ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவார். நான் ஏன் பயப்படணும்? நான் பிள்ளை. அப்போது இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு ஆவி. அது நம்ம வசனம் நல்லா வசதி பார்த்தீங்கன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற that spirit makes us call God as our daddy, இல்லையா? அப்பா ஃபாதர். அந்த ஆவி அதான் இன்னர் ஃபோர்ஸ். இது வந்து இதை கொட்டடிச்சு வர்றதில்லை. இது இந்த ஊழியக்காரர் வந்து இறங்குறது, மழையை போல் பொழிகிறது, மேகம் போல் பொழிகிறது, இதோ இங்கே நிற்கிறார், கால் பக்கம் நிற்கிறார், கை பக்கம் நிற்கிறார், இப்படி சொல்கிறதுனால இல்லை. நான் நேச்சுரலாகவே ஐ ஹவ் அக்செப்டட் ஜீசஸ் ஆஸ் மை சேவியர். நவ் ஐ ஹவ் காட் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட்னால நான் என்ன பண்ணுறேன்? காட் இப்போ பார்க்கும் பொழுது பழைய மாதிரி இல்லை. அவர் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அப்பா ஓ மை ஃபாதர், ஓ மை டேடி அப்படி சொல்கிறேன், இல்லையா? இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவம் என்றால் என்னவென்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் கிறிஸ்து. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படை. அவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிள்ளைகளாகிறோம். பிள்ளைகளாகிவிட்டால் தேவனிடத்தில் உரிமை வந்து விடுகிறது. உரிமை வந்து விட்டால் என் வாழ்நாள் முழுவதும் அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. என் தேவைகளுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். என்னுடைய வியாதிகளுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். என்னுடைய வாழ்வின் சூழலுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். எந்த நிலைமையிலும் அவர் எனக்கு ஒரு பர்சனல் கம்பெனியாக இருப்பார். அதனால் நான் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அதை நிறைவேற்றின பிறகு தான் ஆராதனை. அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் ஜெபம். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் கம்யூனியன். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் காணிக்கை. அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் ஊழியம். ஏற்றுக்கொண்ட நிச்சயத்தை பெறாத நிலையிலே இவைகள் எல்லாவற்றையும் செய்தால் ஆண்டவருடைய பார்வை இவைகள்லாம் ஜீரோஸ், இவைகள்லாம் சைபர். இவைகளுக்கு ஆண்டவருடைய எந்த ஆர்டரும் இல்லை. எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பி வெரி ஷூர் தட் வி அக்செப்ட் ஜீசஸ் அஸ் அவர் சேவியர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிச்சயத்தை பெறுவோம். நாம் இன்றைக்கு அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அழிவிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக நித்திய அவளை பெறும்படியாக பெற்றுக்கொண்டோமா? ஒரு நிமிஷம் நாம் சிந்திப்போம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.